மிகவும் நேசிக்கிறவர்களே, மீண்டுமாக மூன்றாவது வாரத்திலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த 16ஆம் நாளின் காலை நேர இறை தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான இறைவா, காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கடந்த போன இரவில் எங்களோடு இருந்தீர் ஆண்டவரே. கடந்த ஞாயிற்றுக்கிழமையில் நேற்று தினத்தில் உடைய ஆலயத்தில் வந்து உடைய வார்த்தைகளை கேட்டோம். மகிழ்ச்சியோடு ஆண்டவரே என் வாழ்வை நேற்று தினத்தில் நான் கழிப்பதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே காலை வேளையிலே எங்களை எழுப்பியிருக்கிறீர். உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையின் வழியாக எங்களை ஆசீர்வதிங்க. இந்த நாளின் பணிகளையும் பயணங்களையும் உடைய வேலைகளையும் தொழிலையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஜெபிக்கும் உடைய குடும்பங்களையும் போக்குவரத்தையும் ஆசீர்வதி ஆண்டவரே. இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அன்பர் சாரியும் சகசாரியும் எடுத்து பயன்படுத்தும். இந்த நாளின் நிறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் இந்த கிருபைகளும் ஆசீர்வாதமும் போய் சேரட்டும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காலை வேளையில் 617வது பாடலாகி அல்லேலுயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள் என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடும். 617. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரே துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியும், எல்லோரையும் ராஜா ராஜனாம் இயேசுராஜன் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவானை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். ஏக்களமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். ஏகாலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே, தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்கள் உள்ளம் அளித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மழையே அழைத்தோரை துதியுங்கள். அக்கினியால் கல்மனதை
உடைப்போரை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் ஏசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே, தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து நீர் துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே, தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதிராஜனாம் ஏசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே, தேவனை துதியுங்கள். அலையலையாய் ஊழியர்கள் எழும்பினார் துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே, தேவனை துதியுங்கள். பரலோகத்தை இந்தியர்கள் நிரப்புவர் துதியுங்கள். ராஜாதிராஜனாம் ஏசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக செப்டம்பர் மாதம் 16ஆம் நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய திருவார்த்தையாக நாம் பகிர்ந்து கொள்ளும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி அது திருப்பாடல் 54, சங்கீதம் 54, 7 வசனங்கள் அடங்கியிருக்கிறது. 1 முதல் 3, பகைவர் கையினின்று என்னை காப்பாற்றும் என்ற வரிகள் அதில் அல்லது செய்தி அதில் இடம்பெறுகிறது. 4 முதல் 5, நீரே எனக்கு துணை. 6 முதல் 7, உமக்கு நன்றி பலி செலுத்துவேன் என்று இதனுடைய செய்தி அடங்கியிருக்கிறதை நம்ம பார்க்க முடிகின்றது. 52ஆம் திருப்பாடல் போன்று இதுவும் சவுலிடமிருந்து தாவீது தப்பியோடிய சூழலில் 1 சாமுவேல் 23:21 பார்ப்பது போல இவர்களிடமிருந்து தப்பிக்க தனியோர் இதை ஏற்கலாம். எந்த பின்னணியில் பாடப்பட்டிருக்கலாம் அல்லது பாடகர் ஆண்டவரின் நீதியையும் உதவிக்கு கூறி அழைப்பது பாடலின் சாரமாய் அமைந்திருக்கிறதை நாம் பார்க்க பிள்ளைகளே, God is my helper அல்லது கடவுள் எனக்கு உதவி செய்கிறார், a prayer for help என்ற தலைப்பு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது எதிரியிடமிருந்து காக்க மன்றாடுதல். இப்படிய
பாடலை பாடியவர் தாவீது தங்களிடம் ஒளிந்து கொண்டிருப்பதாக சிப்பியர் சவுலிடம் தெரிவித்த போது தாவீது பாடிய பாடல் என்று சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, உலக வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு இக்கட்டான நிலைமை வந்திருக்கும். யாருக்கும் வராதுன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஒரு கஷ்டமான ஒரு சூழல், பிரச்சனையான ஒரு சூழல், ஆபத்தான ஒரு சூழல், ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் இருக்கும். அப்போ நம்ம போய் யாரிடத்திலாவது உதவி கேட்கலாம் அப்படின்னு போகும்போது நிறைய பேர் உதவி செய்யறன்னு சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. நேற்று தினத்தில் கூட ஆலயங்களை முடித்துவிட்டு ஒரு குடும்பத்தை சந்தித்தோம். அந்த குடும்பத்தில் மகன், இளைய மகன் மாற்றுத்திறனாளியாக இருக்கிறார். ஒரு 10 நாள் மிகவும் கடுமையாய் ஜுரத்தினாலே உடம்பு சரியில்லாத பாதிக்கப்பட்டு வாய் பேச முடியாத ஒரு சூழ்நிலை அவருக்கு இருந்திருக்கிறது. அதே வேளையில் அந்த குடும்பத்தில் செய்த தொழில் நொடிந்து போயிருக்கிறது. அந்த சகோதரி ஜபித்த போது ஓ என்று அழுதார்கள். சாப்பிடுவதற்கு கூட வழி இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம், எந்த சொந்த பந்தமும் எங்களுக்கு உதவி இல்லை. இப்போது இந்த மாதிரி எத்தனையோ கஷ்டங்களை, பிரச்சனைகளை நம்ம சந்தித்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு நேற்று தினத்தில் நாங்கள் ஆறுதல் சொல்லி ஜபித்து விட்டு வந்தோம். மாலையில் அவங்க வீட்டினுடைய உறவினர், நம்முடைய சர்ச்சினுடைய கோயில் பிள்ளை, அவர் ஃபோன் செய்து அந்த தம்பி நன்றாக எழுந்து உட்கார்ந்துருக்கிறார், சாப்பிட்றார் அப்படின்னு சொன்னார். எவ்வளோ மகிழ்ச்சி பார். ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி நம்ம ஜபிக்கும்போது ஆண்டவர் நமக்கு வெற்றியை தருகிறார். அல்லேலூயா. அது எவ்வளோ நெருக்கடியான சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி ஜபித்தால் நமக்கு விடுதலை கிடைக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இங்கே கூட தாவீது தன்னுடைய கஷ்டத்தில், பிரச்சனையில் போய் ஒளிந்து கொண்டிருக்கார். சவுல், அதாவது பயந்து போய் ஒளியில, சவுல் என்னை கொண்டுட்டு ஏன் இரத்த பழி அவர் சுமக்கணும் அப்படின்னு சொல்லி போய் ஒளிந்து கொண்டிருக்கிறார். அதை சவுல் அட்வான்டேஜாக பயன்படுத்துகிறார். எப்பவுமே ரொம்ப கேவலமான ஒரு செயல் என்னன்னா, மற்றவர்களுடைய இயலாமையை நம்ம பயன்படுத்துவது தான் ஒரு கேவலமான செயல், இல்லையா? எதிரிக்கு நம்ம பலம், நம்முடைய எதிரி எப்படி இருக்கணும்? பலம் நிறைந்தவனாக இருந்தால் மோதணும். நம்ம எதிரி பலமே இல்லாதவனாக இருக்கு, நொடிந்து இருக்கும்போது அவன்கிட்ட நீ போய் ஜெயிச்சிட்டா, நான் ஜெயிச்சிட்டேன்னு சொன்னால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. சமீபத்தில் கூட குத்து சண்டை வீராங்கனை வினிஷ் போகத்தை தகுதி நீக்கம் செய்தார்கள். ஏன்னா ஈக்குவல் வெயிட் இல்லை. ஈக்குவல் வெயிட் இல்லைன்னா சண்டை போடக்கூடாது. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போது இன்றைக்கி உலகத்தில் இயலாமையை பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கி நிறைய பேர் மற்ற மக்கள், குறிப்பாக ஏழை எளிய மக்களை இந்த சமூகத்தால் ஒதுக்கப்பட்டு சாதியின் பேரில், மதத்தின் பேரில் தள்ளி வைத்திருக்கிற மக்களை எல்லாம் இன்றைக்கு கஷ்டப்படுத்துகிறாங்க, அவங்கள இன்னும் அசிங்கப்படுத்துகிறாங்க, கேவலப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் நம்முடைய உலகத்தில் நம்ம பார்க்குற இந்த காலகட்டத்தில் அதிகமாய் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த சூழ்நிலையில் தான் தாவீதும் இருக்கிறார். ஒரு கஷ்டமான சூழ்நிலை, நெருக்கடியான ஒரு சூழ்நிலை, சுற்றி எதிரிகள், யாரை நம்புறதுனே தெரில, ஓடிட்டார், குடும்பத்தை விட்டு ஓடி தூரம் போய் ஒளிந்து கொண்டிருக்கிறார். அதாவது சிப்பியர் அப்படின்ற ஒரு இடத்துல அந்த மக்களோடு போய் ஒளிந்து கொண்டிருக்கிறார். அவங்க அந்த செய்தியை கூட என்ன பண்ணிட்டாங்க, சவுலுக்கு தெரிவிச்சிட்டாங்க. இப்போ சவுல் வரப்போகிறார், வந்து தாவீதை வேட்டையாட போகிறார் அல்லது கொல்ல போகிறார். அப்போ என்ன செய்வது? வேறு வழியே இல்லை, கடவுள்கிட்ட தான் கேட்கணும், இல்லையா? எதிரிடமிருந்து காக்க மன்றாடுதல், ஜபிக்கிறார். ஜபமே ஒரே வழி, ஜபந்தான், வேறு வழியே இல்லை. ஏழைகளுக்கு ஒரே ஒரு ஆதரவு என்ன? ஏசாமி தான், கடவுள் தான். பணக்காரர்களுக்கு பணம் இருக்கலாம், பின்பலம் இருக்கலாம், எல்லாரும் இருக்கலாம். ஆனால் ஏழைகளுக்கு, இல்லாதவர்களுக்கு, இயலாதவர்களுக்கு ஒரே வழி ஜபம், ஏசாமி, இல்லையா? அதுதான் பார்க்குறோம். இங்கே நம்ம பார்க்குறோம், காட் இஸ் மை ஹெல்ப்பர். இது ஒரு பிரேயர், ஜபமாக நம்ம பார்க்குறோம். விடுதலைக்காக கடவுளில் வைக்கப்படுகிற நம்பிக்கை, இல்லையா? இட் இஸ் எ பிரேயர். Psalm 54, it is a prayer for help and deliverance. ஒரு
உதவிக்காக, விடுதலைக்காக மன்றாடுவது. எக்ஸ்பிரஸிங் ட்ரஸ்ட் இன் காட்ஸ் சோவரினிட்டி அண்ட் லவ். கடவுளுடைய விசுவாசத்தை, கடவுளில் வைக்கிற விசுவாசத்தை, அதே போல கடவுள் வல்லமை உள்ளவர் என்பதை புரிந்து கொள்வது, அவருடைய அன்பை புரிந்து கொள்வது. 1 முதல் 3 வசனத்தில் தாவீது ஜெபிக்கிறார், a prayer for help, இல்லையா? David asks God to save him and hear his prayer. God trusts in God's name and promises. David trusts in God's name and promises, இல்லையா? கடவுள்கிட்ட உதவி செய்ய கேட்கிறார், அதே நேரத்தில் கடவுளை நம்புகிறார். அது ரொம்ப முக்கியம். நம்ம கூட யாருக்கிட்ட உதவி கேட்போம்? நம்ம யாரை நம்புகிறோமோ அவங்கக்கிட்ட தான் உதவி கேட்போம். நம்பாதவங்ககிட்ட கேட்கவே மாட்டோம், இல்லையா? அப்போ கடவுள்கிட்ட தாவீது நம்பிக்கையோடு கேட்கிறார். சொல்றார் பாரு, கடவுளே உமது பெயரின் வல்லமையால் என்னை காப்பாற்றும், உமது ஆற்றலினால் எனது நேர்மையை நிலைநாட்டும். கடவுளே என் விண்ணப்பத்தை கேட்டருளும், என் வாயின் சொற்களுக்கு செவி கொடுத்தருளும். ஏனெனில் செருக்குற்றோர் எனக்கு எதிராய் எழுந்தருளினார், கொடியவர் என் உயிரை பறிக்க பார்க்கின்றனர், அவர்கள் கடவுளை அறவே நினைப்பதில்லை. பார்த்தீங்களா? எல்லாரும் எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறாங்க, அதனால் நீங்கள் எனக்கு செவி கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆமாண்டா ஆண்டவருடைய பிள்ளைகளை நாம் இடத்துல நாம் ஜபிக்கும் போது நிச்சயமாய் பதில் தருவார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். ஏன்னா நாம் யார் இடத்துல கேட்கிறோம்? ஆண்டவர். அவரே சொல்றார், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்ன ஆண்டவர் இடத்துல தான் கேட்குறோம். நீ ஜபத்தில் எவைகளை கேட்பியோ அவைகளை நான் உனக்கு தருவேன், பெற்றுக்கொண்டு நீ விசுவாசி என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. ஆகவே இந்த காலை வேளையில் அன்பானவர்களே, உங்களுக்கு நிறைய கஷ்டம் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம். தாவீதை போல ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் நீங்கள் சிக்கி கொண்டிருக்கலாம். வாழ்க்கையில் எதுவுமே சரியாக போகாமல் இருக்கலாம். எல்லாத்துலேயும் தோல்வி 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 தோல்வி, எல்லாத்துலேயும் நொடிந்து போகிற ஒரு சூழ்நிலை வந்திருக்கலாம். பயப்படாதீங்க. இப்போ தான் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ தான் நம்ம ஆண்டவர் நோக்கி பார்க்கணும். இப்போ தான் நம்ம பலவீனமாக இருக்கக்கூடாது, இல்லையா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உண்டு என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். அதனால் அதை சொல்லி சொல்லி ஜபிக்கிறோம். 2வது சொல்கிறாரு, கான்ஃபிடன்ஸ் இன் காட்ஸ் லவ். கடவுளின் மேலே, கடவுளின் அன்பின் மேலே அதிகமான நம்பிக்கை, இல்லையா? டேவிட் நோஸ் காட் வில் ஹெல்ப் ஹிம் அண்ட் ஹியர் இஸ் பிரேயர். தாவீதுக்கு தெரியுதான், இல்லையா? என்னன்னு, கடவுள் எனக்கு உதவி செய்வார், என் ஜெபத்தை கேட்பார். அதே போல தாவீது கடவுளில் நம்பிக்கை வைக்கிறார், அவர் அன்பிலே நம்பிக்கை வைக்கிறார். அதான் முக்கியமான ஒரு காரியம். 4 முதல் 7 அதான் நம்ம பார்க்கிறோம். இதோ கடவுள் எனக்கு துணைவராய் இருக்கின்றார், என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதாரமாய் உள்ளார். என் எதிரிகள் எனக்கு செய்ய விரும்பும் தீமையை அவர்கள் மேலேயே அவர் திருப்பி விடுவாராக. உம் வாக்கு பிறழாமைக்கு ஏற்ப அவர்களை அழித்து ஒளியும். தன்னார்வத்தோடு உமக்கு பலி செலுத்துவேன். ஆண்டவரே, உமது பெயருக்கு இதுவே நன்றி. ஏனெனில் அவர் என்னை எல்லா இன்னல்களினின்றும் விடுவித்துள்ளார். என் எதிரிகளின் வீழ்ச்சியை நான் கண்ணாராக கண்டுள்ளேன். அன்பானவர்களே, தாவீதினுடைய இந்த நம்பிக்கை மிகு திருப்பாடல் உண்மையாகவே நமக்கும் மிக பெரிய ஒரு உத்வேகத்தையும் நம்பிக்கை இந்த காலை நேரத்தில் தருகிறது. ஏன்னா கடவுளை கடைசியாக துதிக்கிறார் பாருங்க, அதான் முக்கியம். கடவுள் எனக்கு நன்மை செய்தார், நன்மை செய்வார் அப்படின்னு நம்பிக்கையோடு துதிக்கிறார். வாவ் ஆஃப் பிரைஸ். டேவிட் ப்ராமிசஸ் டு சாக்ரிஃபைஸ் அண்ட் பிரைஸ் காட். கடவுளுக்கு நான் பலி செலுத்துவேன், கடவுளை துதிப்பேன்னு சொல்றார். அதே போல தாவீது கடவுளின் விடுதலையில், ரட்சிப்பில் அவர் நம்பிக்கை கொள்ளுகிறார். இப்போ நமக்கு தெரிய வேண்டிய முக்கியமான இந்த கீ பாயிண்ட்ஸ் இதில் நம்ம என்னென்னா, கடவுள் என்னுடைய உதவி செய்கிறவர், எனக்கு உதவி செய்கிறவர், என்னை விடுதலையாக்குகிறவர். நாமும் கடவுளின் வல்லமையில், அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். கடவுளின் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு கஷ்டமான சூழ்நிலையில் உதவி செய்கிறார். நானும் ஆண்டவரை துதிப்பேன், அவர் எனக்கு விடுதலை தருவார். ஏன்னா நான் கடவுளின் அன்பிலே நிலைத்திருக்கிறேன், இல்லையா? நம்ம ஜெபம் பண்ணணும், விசுவாசிக்கணும், இல்லையா? நோயிங் காட், காட் இஸ் ஹியரிங் அஸ், பிரைஸ் காட், தேங்க் காட் ஃபார் இஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். அவருடைய உண்மைத்தன்மைக்காக நம்ம நன்றி சொல்லணும். ரிமெம்பர்
காட்ஸ் sovereignty அண்ட் குட்னஸ், கடவுளுடைய வல்லமையும் அவருடைய அற்புதங்களையும் அவருடைய நன்மை செய்கிற காரியங்களையும் நம்ம நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஏன்னா கடவுள் எனக்கு உதவி செய்கிறவர், கடவுள் என்னை விடுதலையாக்குகிறவர், கடவுளுடைய வல்லமையில் நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். த பவர் ஆஃப் ப்ரேயர் அண்ட் ப்ரைஸ், ஜபத்தினுடைய வல்லமை மேன்மை பெருசாக இருக்குது. காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ் அண்ட் குட்னஸ், கடவுளுடைய உண்மை தன்மை அவருடைய நன்மை செய்கிற தன்மை எங்கூடவே இருக்கிறது. அதான் சங்கீதம் 18:6 கூட பார்க்குறோம், கடவுளின் ஜபத்தை கேட்கிறார். சங்கீதம் 121:1-8 பார்க்குறோம், கடவுள் எனக்கு உதவி செய்கிறவர், என்னை காப்பாற்றுகிறவர் என்று பார்க்குறோம். மத்தேயு 6:25-34 பார்க்குறோம், கடவுளில் நம்பிக்கை வையுங்கள், அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ரோமர் 8:28 பார்க்குறோம், கடவுள் நமக்காக ஏக்கங்களோடு பெருமிச்சோடு ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். எபிரேயர் 13:6 பார்க்குறோம், கடவுள் என்னுடைய ஹெல்ப்பராக இருக்கிறார், உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நமக்கு வருகிற துன்பங்கள் கஷ்டங்களிலிருந்து நாம் தப்பி பிழைக்க ஆண்டவரிடத்திலே நாம் சார்ந்து வாழ்வோம், ஆண்டவரையே நம்புவோம். அவரே நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார், நம்மை விடுவிக்கிறார் என்கின்ற விசுவாசத்தோடு வாழ தூய ஆவியானவர் தான் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான காலை வேளைக்காய் ஆண்டவர் நன்றி சொல்லுகிறோம். கடந்து போன இரவில் எங்களோடு கூட இருந்து எங்களை காத்து வழி நடத்தினே புதிய நாளை தந்திருக்கிறீர். இந்த நாளிலும் இறைவா, எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்களும் நெருக்கடியான சூழ்நிலையில் இருந்திருக்கிறோம். ஆனால் ஒருவேளை அந்த நேரத்துலலாம் நாங்கள் எங்கே போகிறது, யார்கிட்ட உதவி கேட்கறதுன்னு சொல்லி தெரியாமல் இருந்திருக்கிறோம். ஆனால் இப்போ தான் தெரியுது ஆண்டவர், நம்மிடத்தில் தான் கேட்கணும். வேறு யார்கிட்டையும் உதவி கேட்டாலும் செய்ய மாட்டாங்க, செய்தாலும் என்னுடைய இயலாமையை பயன்படுத்தி கொள்வாங்க என்று நாங்கள் பார்க்குறோம். அப்படிப்பட்ட மக்களாக ஆண்டவரை மக்களோடு நாங்கள் இல்லாமல் உம்முடைய வசனத்தை ஆண்டவரை நாங்கள் புரிந்து கொண்டு உண்மையிலே நம்பிக்கை வைத்து வாழ கிருபைத்தார். காலை நேரத்தில் இதை கேட்டு பயன்பெறுகிற அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆசிரியர், அமெரிக்கா, UK, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸில் இருக்கிற மக்கள், இந்தியாவில் இருக்கிற மக்கள், விசேஷமாக என்னுடைய இந்திய தேசத்தின் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். என்னுடைய தலைவர்கள், ஜனாதிபதி, பிரதமர், என்னுடைய அமைச்சரவை ஆண்டவரே, என்னுடைய மத்திய அமைச்சரவைக்காக, லோக்சபா, ராஜ்யசபா எம்பிக்களுக்காக ஆண்டவரே, எல்லா அலுவலர்களுக்காக, அதே போல் எங்களுடைய மத்திய அரசாங்க அலுவலர்களுக்காக, மாநில அரசுக்காக, தமிழ்நாடு அரசுக்காக, உடைய முதல்வர், கவர்னர், எல்லா அரசு அலுவலர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். எல்லாரையும் கர்த்தாவே இந்த வேலை நாளிலே ஆசீர்வதிங்க. அவரவர்கள் பணியில் ஈடுபட்டு ஆண்டவரே அவர்கள் வேலையை ஒழுங்காய் சரியாய் செய்ய கிருபைத்தார். மீண்டும் மணிப்பூருக்காய் ஜபிக்கிறோம். கலவரங்கள் ஏற்படுகிறது ராஜா, அதெல்லாம் மாறட்டும். ஆண்டவர் ஒற்றுமை சமாதானம் தேசத்தில் ஆண்டவர் தலைத்து ஓங்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம். ஆண்டவரே, உலக நாடுகள் ஏற்படுகிற போர் பதட்டங்கள் எல்லாம் மாறட்டும் ராஜா. விசேஷமாய் இந்த நாளில் கூட என்னுடைய மூத்த விசுவாசிகள், ஆயர்கள், 1000 மக்கள், ரிட்டையர்ட் பாஸ்டர்ஸ், ஆண்டவர் ரிட்டையர்ட் கரஸ்பாண்டன்ஸ், ரிட்டையர்ட் டீச்சர்ஸ்க்காக ஜபிக்கிறோம். வயதானவர்கள், தாய்மார்கள், கஷ்டப்படுறவங்க, வியாதியாக பலவீனமாக இருக்கிறவங்க எல்லாரையும் கண்ணோக்கிப்பார். குறிப்பாக என்னுடைய ஆண்டவரே FMBB மிஷனரிகள் திருமதி கவிதா, திரு டென்சிங் ஐயாவுக்காக ஜபிக்கிறோம். அன்பு மகள் லிசா மிராக்கிளினுக்காக ஜபிக்கிறோம். வருகிற 23ஆம் தேதியில் நடைபெற இருக்கின்ற ஆண்டவர் கீமோ தெரப்பி ஆண்டவரே பாடி ஃபுல் செக்கப்காக ஜபிக்கிறோம். மகள் அதில் ஆண்டவரே போய் நல்ல சுகத்தை பெற்று மீண்டும் உங்களுக்கு நன்றி சொல்லவும், அவர்கள் மிஷனரிகளாக ஆண்டவரே தொடர்ந்து நல்ல முறையில் பணியாற்றவும் கிருபைத்தார். ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரர்களை ஒருபோதும் கைவிடாத தேவன், தொடர்ந்து நீர் அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடும். அதே போல் இந்த நாளில் பிறந்த நாட்களை, திருமண நாட்களை காணுகின்றவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த ஆண்டவரே அருமையான உடைய வார்த்தைகளை யூடியூப் வழியாக, ஃபேஸ்புக் வழியாக பார்த்து கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் உடைய இறை ஆசிரியர்களை தார். இந்த நாளிலே இந்த ஊழியத்தில் என்னோடு இருக்கிற உடைய அன்பர் சாருக்காக, ஏஞ்சக்காவுக்காக, பிள்ளைகள் மாத்தல் மறியலுக்காக ஜபிக்கிறோம். உடைய இல்லத்தை கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்குகிற போது குடும்பங்களை அபரிவிதமாய் ஆசிரியர். அதே போல் இசைவெளி பயணத்தில் எல்லோடு இருக்கிற உடைய சாகு சாருக்காக, ஆடவர் அருமையான டீச்சருக்காக, குடும்பங்களுக்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் நீர் பெரியவர், பெரிய காரியங்கள் எங்களுக்கு செய்கிறாச்சா. இந்த நாளின் பணிகளும் பயணங்களும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். இதனுடைய தாய் திருச்சபைக்காக ஜபிக்கிறோம். இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையில் ஆண்டவரே அன்பு, சமாதானம், ஒற்றுமை, நாங்கள் ஊழியத்தில் எல்லாரும் ஆண்டவரை இணைந்து பணியாற்ற கிருபைத்தார். 3 சபை சங்கத்திலும் ஆண்டவரே ஒற்றுமையை தாரும், அமைதியை தாரும், சமாதானத்தை தாரும். செய்கின்ற எல்லா ஊழியங்களையும், போதகர் பிதாக்களையும் ஆண்டவரே இப்போது பொறுப்பில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதி. எல்லா பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்கள் ஆண்டவர் விசேஷமாக பெதஸ்தா மருத்துவமனைக்காக ஜபிக்கிறோம். திறக்க முடியாத சூழ்நிலைகளை ஆண்டவர் CMC எடுத்துக்கொண்டிருக்கிறது.
அவங்க மனதில் நீ பேசி ஆண்டவரே, நீர் சீக்கிரமாக மருத்துவமனை திறக்கும்படியாய் கர்த்தர் கிருபைத்தார். தொடர்ந்து உடைய பாதுகாப்பின் கரம் எங்களோடு தங்கியிருக்கட்டும். இதோ இன்னொரு பகுதியில் இருக்கின்ற அன்பு தம்பி அரவிந்தனுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த சில நாட்களாக பலவீனப்பட்டு சிவீனப்பட்டிருக்கிறார். அவருடைய பெற்றோர்களும் மிகுந்த மனவேதனையோடு கஷ்டத்தோடு இருந்தார்கள். நேற்று தினத்தில் ஜெபித்த போது விடுதலை தந்திருக்கிற, இன்னும் பரிபூர்ண சுகத்தை தந்து என் தேவனே அன்பு தம்பியை சுகப்படுத்தும், பழைய நிலைமை கொண்டு வரும். அப்படியே நொடிந்து போயிருக்கிற வியாபாரம் கூட ஆண்டவர், இந்த காய்கறி வியாபாரம் ரோட்டோரத்தில் வைத்திருக்கிறாங்க, அந்த ஆண்டவர் கடையும் சீக்கிரமாக நல்ல முறையில் அவர்கள் வைத்து தன்னுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாய் அவங்க ஆண்டவர் வாழ கர்த்தர் கிருபைத்தார். ஜெபம் யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய விடுதலையின் வார்த்தை எல்லாரையும் போய் சந்தித்து சந்தோஷத்தை, சமாதானத்தை, விடுதலை தந்து ஆண்டவரை காத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் நேரோடு கூட இருப்பதாக. ஆமென்.